ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகளே. வாசிக்கப்படும் நூலின் பெயர் துக்க நிவர்த்தியும் சுபானுபோகமும். நூலின் ஆசிரியர் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் ஆவார். நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என்பதை மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இந்த நூல் விளக்குகிறது. உதாரணம் 2. உங்களுக்குள் இருக்கும் சொர்க்கலோக சுகமானது நீங்கள் இழிந்தவர்கள் அல்லவென்றும் குறைபட்டவர்கள் அல்லவென்றும் தள்ளப்பட்டவர்கள் அல்லவென்றும் தெரிவிக்கிறது. உள்ளே இருக்கும் தெய்வத்தன்மையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு உதாரணம் மூலமாக விளக்குகிறார். மலையும் அணிலும் சண்டை போட்டு கொண்டன. அற்ப பயலே என்று மலை அணிலை இகழ்ந்தது. அதற்கு இந்த சிறு அழகிய பிராணியான அணில் கூறியதாவது: நீ மிகப்பெரிய ரூபமுள்ளவனாய் இருக்கிறாய் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் பல காலங்களும் சேர்ந்துதான் நீ ஒரு விருட்சமாக இருக்கின்றாய். சிறு கால சக்கரத்தினில் நாட்களும் பருவங்களும் மாதங்களும் ஒன்று சேர வேண்டும். சிறு பதார்த்தங்கள் ஒன்று சேர்ந்தே பெரிய மண்டலங்களாக பிரிகின்றன. அதில் எனக்கு ஏற்பட்ட ஸ்தானத்தை ஒப்புக்கொள்வது எனக்கு குறைவல்லவே. நான் உன்னை போல பெரியவன் அல்ல என்பது உண்மைதான். ஆனால் நீயும் என்னை போல சிறியவன் அல்லவே. என்னை போல எவ்வளவு சுறுசுறுப்பும் உன்னிடம் இருக்கிறதா? அணில் செல்வதற்கு தகுந்த அழகிய மார்க்கம் இடம் தருகின்றாய். அணில் செல்வதற்கு தகுந்த அழகிய மார்க்கமாக இடம் தருகிறாய். அதை நான் ஆட்சேபிக்கவில்லை. சாமர்த்தியத்திலும் பேதம் உண்டு. எல்லா விஷயங்களுக்கும் அழகாகவும் புத்தியூட்டுதனமாகவும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. என் முதுகில் காடுகளை நான் சுமக்க முடியாது என்பது வாஸ்தவமே. ஆனால் நீ பாக்கை கடித்து துண்டாக்க முடியுமா? முடியாது என்பது நிச்சயம்தானே. இதுபோலவே உன் சரீரம் சிறு அணிலுக்கு அமைந்ததைப் போலவும் பக்கத்தில் மற்றும் ஒரு சரீரம் மலை போலவும் இருக்கலாம். அதற்காக நீங்கள் சிறியவர்கள் அல்ல என்று மதித்துவிட வேண்டாம். சிறு அணிலை போல் புத்தியை அடைந்தவர்களாக இருங்கள். உன் சரீரம் மிக சிறியதாக இருந்தாலும் இவ்வுலகில் உனக்கு ஒரு வேலை ஏற்பட்டிருக்கிறது என்று அறியவும். இந்த உன் வேலையை பெரிய சரீரமும் செய்ய முடியாமல் போய்விடும். ஆதலால் நீங்கள் ஏன் இழிந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள்? உற்சாகத்துடனும் சந்தோஷமாகவும் இருங்கள். இந்த நூலின் ஆசிரியர் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் ஆவார். இந்த நூலின் தலைப்பு துக்க நிவர்த்தியும் சுபானுபோகமும். இந்த தலைப்பு நமக்கு உணர்த்தும் செய்தி: உங்களுக்குள் இருக்கும் சொர்க்கலோகமானது நீங்கள் இழிந்தவர்கள் அல்லவென்றும் குறைக்கப்பட்டவர்கள் அல்லவென்றும் தள்ளப்பட்டவர்கள் அல்லவென்றும் தெரிவிக்கிறது. உள்ளே இருக்கும் தெய்வத்தன்மையை அனுபவியுங்கள். உள்ளே இருக்கும் தெய்வத்தன்மையை அனுபவித்து மகிழ்வோமாக. ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகளே.